மக்கும் தன்மை உள்ள குப்பையை நிறைய வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தோட்டக்கழிவு, ஆபத்து இல்லாதது. அதை வந்து திறந்த வெளியிலேயே நம்ம வந்து முறைப்படுத்த முடியும். இது மாதிரி 2 உரைகளை ஒன்று மேலே வைக்கணும். 2 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. மண்ணுலேயே வைக்கலாம். தினம்தோறும் வரக்கூடிய அந்த கழிவுகளை அதில் போட்டு கொஞ்சம் சாணி தண்ணியை மாத்திரம் அதில் கரைச்சி தெளித்தோம்னா வேகமாக அது வந்து மக ஆரம்பிச்சிடும். இப்போது 2 விதமான தொட்டிகள் இருந்ததுன்னா, ஒரு தொட்டியில் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம், மற்றொரு தொட்டியில் கலெக்ஷன் நடந்துகிட்ருக்கும். இப்போ இது முடிஞ்சு மக்கி இறங்கிட்டே இருக்குது. இதில் கீழே வந்து மண்புழு வந்து தன்னாலேயே வந்து இதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் இதிலிருந்து எளிய முறையிலேயே நம்ம மண்புழு உரத்தை எந்தவித சிரமம் இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்முடைய குறிக்கோள் குப்பைன்ற கழிவுன்னு எதுவும் வெளியில் போகக்கூடாது. இது ஆபத்து இல்லாத தோட்டக்கழிவு. ஹோமிஸ்னோட கான்செப்ட் ஜீரோ வேஸ்ட், எதுவுமே கழிவே இல்லாமல் பண்ணுறது தான். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளெல்லாம் தினக்கழிவு மேலாண்மை மூலியமாக மண்புழு உரம் தயாரிக்கிறோம். வெளியில் வந்து இந்த கழிவுகளை எடுத்துக்கினா லாரி ஓட வேண்டியதில்லை, குப்பை வந்து ஒரு இடத்துல போய் சேர வேண்டியதில்லை, அதனால் கொசு உற்பத்தி ஆக வேண்டியதில்லை, தீமை விளையக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக உற்பத்தி ஆக வேண்டியதில்லை, மழைநீர் கெட்டு போய் நிலத்தடிய நீரையும் கெடுக்க வைக்குது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டிலேயே ஒவ்வொருத்தரும் அதை முறைப்படுத்தியாச்சுன்னா இந்தியா வளமான நாடு, மிக சிறந்த வளமான நாடாக இருக்கும்ன்றது எங்கள் எக்ஸ்னோரனுடைய அடிப்படை கொள்கை. அந்த வகையில் இப்போ வீட்டிலேயே எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுன்றதை மக்களுக்கு நம்ம எளிமையான முறையில் இலவசமாக சொல்லித்தரோம். வீட்டிலேயே மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக தொட்டினுடைய உயரம் 1.5 அடி தான் இருக்கணும். 2வது தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. வீட்டில் வர கழிவுலாம் இதில் போட்டு சூடு குறைஞ்ச பிறகு மண்புழு போட்டோம்னா மண்புழு இந்த மாதிரி சாப்பிட்டு நமக்கு உரமாக்கி கொடுத்துரும். இதில் மண்புழு உங்களை பாருங்கள், இது வந்து ஒரு பிட்டிட்டான ஒரு டைப்பு, எளிமையான டைப்பு, உள்ளூருது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாளைக்கு தண்ணி தெளிக்கலைன்னா கூட அது பாட்டு உயிர் வாழ்ந்துக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இதில் வராது. பக்கத்து வீட்டில் நாற்றம் அடிக்குது அப்படின்ற பிரச்சனைகளெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே சமயத்தில் கொசுவும் இந்த மண்புழு இருக்கிறதால இங்கே உற்பத்தியே ஆக முடியாது. கொசு வரலாம், ஆனால் முட்டை இடலாம், ஆனால் குஞ்சு பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இதில் மண்புழு பிரிக்கிறதுக்கு ஒரு தனி முறை இருக்குது. இந்த உரத்தை வந்து குவியலாக வச்சோம்னா மண்புழுலாம் கீழே போய் தங்கிடும். மேலே இருக்கிற உரத்தை அப்படியே எடுத்து பிரித்து எடுத்துடலாம். அதனால் எளிமையான முறையில் நமக்கு தேவையான உரத்தை மேலே எடுத்துகிட்டு மண்புழு மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம். பிரித்து எடுக்கிற உரத்தை சலித்து இதை வந்து தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். இதிலிருந்து தேவையானவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இதில் நம்ம உபயோகப்படுத்துறது நம்ம வீட்டில் இருக்கிற இலைத்தழைகளை உபயோகப்படுத்துறதால, குறிப்பாக வேப்ப இலைகளை அதிகமான அளவு இதில் பயன்படுத்துறதால, மூலிகைகள் அதிகமாக இருக்கிறதால இந்த உரத்துக்கே தனி வேல்யூ இருக்குது. இதை தேடி வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் உரிக்கிற தேங்காய் மட்டையெல்லாம் வெளியில் போட்டுடுறாங்க. அது எரிச்சா அவ்வளோ சீக்கிரம் எரியாது. புகஞ்சு சுற்றுச்சூழலை பெருமளவில் பாதிக்கும். அதிகமான புகையை தரக்கூடியது. அதுக்கு மாறாக இதெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வச்சு இதை நம்ம வந்து ஒரு சிறந்த உபகரணமாக பயன்படுத்தலாம். எப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த தேங்காய் மட்டையெல்லாம் என்ன பண்ணுறோம், 1.5 அடிக்கு 1.5 அடி தென்னை மரத்தை சுற்றி பள்ளம் எடுத்துகிட்டு மட்டைங்களெல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பானையை வச்சிடுறோம். வேகமாக போகிற தண்ணியை மேல் லெவல்லையே உறிஞ்சி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை எப்போவுமே கொடுத்துட்டு இருக்குது. மேலில் காயும் போது இந்த பானையில் மாத்திரம் தண்ணி ஊற்றுவோம். எளிமையான முறையில் சொட்டு நீர் பாசனம். இதில் என்ன ஆகுதுன்னா சில சமயங்களில் இந்த தென்னை வேர் வந்து அந்த ஓட்டையை அடைச்சிடுது. அப்போது தென்னைக்கு தண்ணி பற்றாமல் போகிறதால பக்கத்துலேயே ஒரு பைப்பு வச்சு அதில் வந்து ஒரு 6லேருந்து 7 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிடுவோம். அப்போ என்ன ஆகுனாக்கா எப்பவுமே உள்ளே இருக்கிற மட்டை ஈரமாகவே இருக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும், போதுமான அளவுக்கு தென்னைக்கு தண்ணி இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தும் போது தென்னைக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய 60 லிட்டரில் 30 லிட்டர் கொடுத்தாலே நல்ல வளமாக வளருது. அடுத்ததாக கையளவு வரும் கரிகாய் குப்பை, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அவற்றை வெளியிலே வீசி எறிந்து வியாதியை உண்டாக்குகிறோம். அவற்றை நம் வீட்டிலேயே முறைப்படுத்தும் முறையை உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அவற்றை முறைப்படுத்தி விட்டால் வெளியில் கழிவு என்பதே போகாது. பெரும்பாலும் இன்று சென்னையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று பெரிய பிரச்சனையாக உள்ளது கையளவு நம் வீட்டில் உற்பத்தியாகும் அந்த சமையலறை கழிவுதான். அவற்றை நம் வீட்டிலேயே முறைப்படுத்தி விட்டால் தரமான ஒரு உரத்தை நம் வீட்டிலேயே தயாரிக்க முடியும். இது வந்து சமையலறை கழிவு. இது ஆபத்தானது.
அதுபோல் திறந்த வெளியில் பண்ண முடியாது. ஒரு கூரையின் கீழே வரணும். தினந்தோறும் வரக்கூடிய கையளவு குப்பையை அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச சாணியை அது மேலே தூவி விட்டிங்கன்னா எந்த விதமான நாற்றமும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 22 நாள் காய்கறி குப்பை அது. தினம் வர வர இதில் போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சோண்டு காஞ்ச சாணியை போடுங்க. ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு மேலே காஞ்ச சாணி போட்டு மூடி லேசாக தண்ணி தெளிங்க. உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் குறைஞ்ச பிறகு இதுக்கு தனியாக மண்புழு இருக்குது, அதை விட்டாச்சுன்னா 1 மாதத்துலேயே நீங்கள் மண்புழு உரம் தயாரிச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களுடைய வீட்டினுடைய பின்புறம். இங்கே வந்து மரங்களை அதிகமாக வளர்த்து எப்போவுமே நிழலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் மண்ணாகவே வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் வந்து சுத்தமாக இருக்கணும்னு பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து சிமெண்ட்டே உபயோகப்படுத்தாமல் குறைந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பெஞ்சு போட்டு சிமெண்ட் போட்டிருக்கிற இடம் வந்து எங்களுடைய வகுப்பறை. இப்போ வந்து சுய உதவி குழுக்கள், பொதுநல மன்றங்கள், அது நலவாழ்வு சங்கங்கள், இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு வேனில் வருவாங்க. அவங்களுக்கு இங்கே தான் வகுப்பறை எடுக்கிறோம். மரத்து நிலையில் ஆரோக்கியமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது எளிமையாக எப்படி மற்ற விவகாரங்கள்லாம் இங்கே சொல்லித்தரோம். மாடியிலேருந்து வர மழைநீரெல்லாம் ஒரு வடிகட்டி போட்டு கிணத்துக்குள்ளே அனுப்பிச்சிடுறோம். முதல்ல நாங்கள் வீடு கட்டும்போது 86ல் தண்ணி வந்து ரொம்ப சுவையானதாக இருந்தது. இந்த சுற்றி வட்டாரத்தில் அதிகமான தோல் கம்பெனிங்க இருக்கிறதால எடுக்க தண்ணியினுடைய தரம் வந்து ரொம்ப தாழ்ந்து போச்சு. அந்த சமயத்தில் உடனடியாக நாங்கள் மழைநீரை வந்து 2000லேயே பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய அடிப்படையில் நாங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மழைநீர் சேகரிப்பை சொல்லி கொடுத்துருக்கோம். மாடியில் நிறைய மூலிகைகள் இருக்கிறதால இது அறிவு தண்ணி மாதிரி இருக்குது. இந்த தண்ணிக்கு நோயை குணப்படுத்தும் ஆற்றலும் உண்டு. இப்போ எங்களுக்கெல்லாம் சிக்கன் குனியா வராது. ஏன்னா சிக்கன் குனியாவுக்கு உண்டான மூலிகைலாம் மேலே அதிகமாக இருக்கிறதால இந்த தண்ணியை ஒரு கஷாயம் மாதிரி தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். மழைநீரை முறையாக எல்லாரும் சேமிச்சிட்டாலே எந்த விதமான கழிவு நீரும் நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு தூய நீர் வந்து ஒரு பவுண்டரியை ஏற்படுத்திடும். ஒரு அரணா தூய நீர் நிற்கும் போது கழிவு நீர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணிடும். முறையாக அதை பராமரிங்க ஃபில்டரை. ஏன்னா ஃபில்டர் வழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை அதை சுத்தம் பண்ணுங்க. பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய தண்ணி வந்து என்றைக்குமே நல்ல தண்ணியாக இருக்கும்.